வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிக்காயுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு சீசன் ஃப்ரூட். நம்ம ஆப்பிள் சாப்பிடுவதில் இருக்கக்கூடிய நன்மைகளை விட பேரிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் இருக்குது. பேரிக்காய் அவ்வளவாக யாருக்குமே வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்பப்போ யாருக்குமே இது வந்து பற்றி தெரியவே தெரியாது. பேரிக்காயில் புரதம், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் போன்ற அனைத்து சத்துக்களுமே இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல விதமான நோய்களையும் குணப்படுத்துது, பல விதமான நோய்களை வராமலும் தடுக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஒன்று கொடுத்துருங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறுநீரக பிரச்சனைக்கு தீர்வு தரும் இந்த பேரிக்காய். பேரிக்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதால இது சிறுநீரக பிரச்சனைக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரை வந்து இந்த பேரிக்காய் வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ உடலில் நீர் சத்து இருக்க வேண்டியது அவசியம் தான். ஆனால் அதிகப்படியான நீர் சத்து இருக்கிறது நமக்கு அதீத ப்ராப்ளத்தை வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, சிறுநீரக பிரச்சனைக்கு தீர்வு பெறுவதற்கு நீங்கள் வந்து பேரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் பேரிக்காய் தருவதன் மூலமாக நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஸோ இந்த பேரிக்காயில் சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதால இதை வளரக்கூடிய குழந்தைகள் சாப்பிட்டாங்க அப்படின்னா தசை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி போன்றவைகள்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது மிகவும் அதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுபோல் இரவு தூங்குவதற்கு முன்னாடி தினமும் வந்து நம்ம ஒரு பேரிக்காயை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா அது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து குழந்தைகள் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு பேரிக்காய் கொடுக்கலாம். இதயம் ஆரோக்கியம் பெறுவதற்கு பேரிக்காய் எடுத்துக்கலாம். இதயம் பலவீனமானவர்கள் மற்றும் அப்புறம் இதயம் படபடப்பு இருக்கிறவங்க, அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ப்ராப்ளத்திலாம் இருக்கிறவங்க தினமும் ஒரு பேரிக்காயை தோலோடு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய இதயத்திற்கு மிகவும் நன்மை தரக்கூடியது. இதயம் சார்ந்த பல விதமான மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கள் பேரிக்காய் சாப்பிட்றதால குணப்படுத்திக்க தெரியும், வராமலும் தரத்துக்கு. சர்க்கரை நோய் குறைஞ்சி போகிறதுக்கு, அதாவது பிளட்டில் உங்களுடைய சுகரோடைய அளவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் க்யூர் ஆகிறதுக்கு பேரிக்காயை பயன்படுத்தலாம். பேரிக்காயை நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து, ஃபைபர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம உடலுக்கு சர்க்கரை நோய் வருவதை தடுக்கும் முன்னாடியே. ஸோ உங்களுடைய இன்சுலின் செயல்பாட்டெல்லாம் சரியான முறையில் சுரக்க வைக்கும். ஸோ அதனாலவே பிளட்டில் உங்களுடைய சுகரோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நீங்கள் விடுபட்டலாம். அதே போல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மலச்சிக்கல், குடல் புண், உடல் சூடு, உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் டென்ஷன் போன்றவற்றுக்கெல்லாம் நீங்கள் பேரிக்காயை நல்லா சாப்பிடலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு நல்ல பலன் பேரிக்காய் தரும். இந்த பல நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா பேரிக்காய் உங்களுக்கு குணப்படுத்தும், வராமலும் தடுக்கும். ஸோ இப்போ பேரிக்காய் வந்து நமக்கு இந்த சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்றதால பேரிக்காயை அந்த சீசனில் மட்டுமே நீங்கள் சாப்பிட்றணும். சொல்லலாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பேரிக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அது கிடைக்க முடியாத ஒரு அரிய சீசன் ஃப்ரூட் அப்படின்றதால அதை நீங்கள் கிடைக்கும் போது சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.